ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூவி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து ஒரு தாய் லாங்குவேஜ் மூவி, ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ். இதுதான் இந்த படத்தோட நேம். இந்த படத்தோட ஆக்சுவல் நேம் வந்து லான்மா. இது வந்து வேர்ல்டு வைடாக போய் செம்ம ரீச் ஆகி நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். இது ஹியூமன் எமோஷன்ஸையும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிற படம். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன மெய்யழகனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு செம்ம ரெசம்பிளன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிற படம். ஒரு கேன்சர் அஃபெக்டட் பாட்டி, ஒரு செல்ஃபிஷான பேரன். கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்டா பாட்டியோட சொத்தெல்லாம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாட்டியை போய் பார்த்துக்கிற பேரை வந்து லாஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு மாறுறான், பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து அவனை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதையும், நம்ம வளர வளர எப்படி நம்ம அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டியையும் விளக்கி வைக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி முக்கியமாக போகுது, நம்ம ஒர்க் முக்கியமாக போகுது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லியிருக்கு. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லியிருக்கு இந்த படம். ஒரு 4-5 இடம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. குறிப்பாக லாஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து கண்கலங்க வச்சுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை யோசிக்க வைக்கும். உங்களோட தாத்தா பாட்டியோ உங்கள் அப்பா அம்மாவையோ வேறு ஊரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4 out of 5. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னொரு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம். Until it's bye from Ivy. Bye.